In previous video, we saw the two teams, defending champions Kolkata Knight Riders and inaugural champions Rajasthan Royals. Now this video, we see the another two teams is runners-up or IPL 2024, Sunrisers Hyderabad, and another team is Lucknow Super Giants. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னர்ஸ் அப் லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ் அப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பற்றியும் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்கள பற்றியும் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயர் ரன்னர்ஸ் அப். ஸோ லாஸ்ட் இயர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு அன்இமேஜினபிள் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எஸ்பெஷலி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டர்ஸ், ஒரு அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஒரு டிராவிஸ் செட்டாக இருக்கட்டும், ஒரு என்ரிக் கிளாசனாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெய்னிங் ஆஃப் சிக்ஸஸ் பேட்டில் வச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயர் ரொம்ப ஒரு டாப்பில் இருந்தாங்க. ஒரு டிராவிஸ் செட், அபிஷேக் சர்மாவோட ஓப்பனிங்லாம் பிளிட்ஸ்கிரீன் ஓப்பனிங் நாக்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு அமேசிங் ஒன்னாக இருந்துச்சு அந்த ஒரு இது. எஸ்பெஷலி வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் இதுங்கிறத பீட் பண்ணதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுவும் 1-2 வாட்டி. ஒன்று வந்து 272 அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் ஒரு 287. ஐ திங்க் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஆக வேண்டிய ஒரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஹையஸ்ட் டீம் ஸ்கோர்னா அது அந்த இதுதான். ஒரு சின்னசாமி மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் வந்து டிராவிஸ் விட்டு அபிஷேக் சர்மா பிடிச்சி செஞ்சிட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் யூனிட்டோட இருந்துச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயர். ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தால் ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியல லாஸ்ட் இயர். பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த சீசனுக்கு வருவோமே. ஸோ சன்ரைசர்ஸ் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடின் மார்க்ரம் ரிலீஸ் பண்ணாங்க, அண்ட் தென் ஒரு நட்ராஜன் ரிலீஸ் பண்ணாங்க, புவனேஸ்வர் குமார் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீம்ஸ் பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இஷான் கிஷன் எடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட்லேயே இல்லை அந்த ஒரு இது. ஏன்னா இஷான் கிஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு மாதிரி ரீட்டைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு டீம்ஸ்க்கு போகிற அப்படின்னு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அதுக்கப்புறம் முகமது ஷமி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. முகமது ஷமி வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடுவாரா அப்படிங்கிறது யாருமே இருப்பாங்கன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஆர்சிபி மாதிரி டீம் தான் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் முகமது ஷமி வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஒரு ப்ரீவியஸ் சீசன்ஸை ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ சீசன்ஸ் இஸ் நாட் இன் குட் ஃபார்ம். ஸோ அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வருவாரா அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சீசன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு அபினவ் மொஹனோகர், ஒரு கர்நாடகா டீம் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், ஒரு பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு ப்ரீவியஸாக குஜராத் டைட்டன்ஸ்க்குலாம் நல்ல ஒரு சில கேம்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த டீமுக்கு வந்தது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு நாக் ஆடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான் அபினவ் மனோகர். அதுக்கடுத்து ஒரு ஆடம் ஜாம்பா எடுத்திருக்காங்க, லைக் ஒரு சிமர்ஜித் சிங், இந்த மாதிரி நிறைய ஒரு பிளேயர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பெய்டன் காஸ் எடுத்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பெய்டன் காஸ்க்கு இன்ஜுரி ரூல்ட் அவுட்னால அதுக்கு பதில் வியான் முல்டர் எடுத்தாங்க. வியான் முல்டர் SA20 நம்ம பார்த்துருப்போம், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வியான் முல்டர் எடுத்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் கேப்டனை பற்றி சொல்லாமல் எஸ்ஆர்ஹெச் டீம் பற்றி நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாது. ஒரு பேட் கமின்ஸ்னு சொல்கிறது ஒரு க்ரௌட் சைலன்சர் பேட் கமின்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை தான் வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்தியாவை பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இந்தியன் க்ரௌட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டீமை அடித்து சாம்பியன் ஒரு வேர்ல்ட் கப் அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஒன். அதை வந்து ஒரு சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல்லே என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி, அந்த ஒரு இன்டர்நேஷ்னலில் என்ன மாதிரியான ஒரு கேப்டன்சி இது பண்ண அதே செட் ஆஃப் த மைண்டில் தான் ஐபிஎல்லையும் பண்ணார். லைக் மேபி அந்த நல்ல இன்னும் ஃபைனல்ஸில் ஒரு நல்ல ஒரு கேமாக இருந்தால் மேபி என்ன பேட் கமின்ஸோட அந்த கேப்டன்சி அந்த ட்ராஃபி கேபினெட்டில் ஐபிஎல்லும் ஒரு ஆட் ஆகிருக்கும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஸோ இந்த ஒரு சீசன் அது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த சீசனும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயரில் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனும் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படியே லெட்ஸ் மூவ் டு அனதர் டீம், பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ ஒரு 2022 தான் அவங்க வந்து டெபு ஆனாங்க ஒரு ஐபிஎல் இதுக்கு. ஸோ ஒரு ப்ரீவியஸ் 2022 சரி 2023 சரி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அவங்க டீம் பொறுத்த வரைக்கும். ஒரு
கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ஒரு குவிண்டன் டிகாக், அந்த 23 பார்த்தீங்கன்னா ஒரு கைல் மேயர்ஸ், ஒரு நிக்கலஸ் பூரன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2022 சரி 2023 சரி பிளே ஆஃப்ஸ் போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் மேலே அவங்க இது பண்ண முடியல. ஒரு 2022 ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு எலிமினேட்டரில் ஒரு க்ளோஸ் கேம் கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல ஒரு நாக் ஆட்டும்போது கடைசியில் போய் மேட்சை விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2023 மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டாக செப்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வின் பண்ணுறதுக்கு ஆகாஷ் மத்வாலோட ஒரு 5 விக்கெட் அதனால பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்எஸ்ஜி வந்து ஒரு இதாச்சு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆண்டி ஃப்ளவருக்கு பதிலாக வந்து ஒரு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் ஹெட் கோச் ஜஸ்டின் லேங்கர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு காய் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில சப்போர்ட் ஸ்டாஃப்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டின் லேங்கர் மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஒரு கோச் பண்ண ஒரு கேரக்டர் வந்து எல்எஸ்ஜி மாதிரி ஒரு டீமுக்கு வந்து கோச் பண்ணுறாரு அப்படிங்கிற நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கெல்லாம் ஒரு பர்சனலாக. பட் அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஒரு சில கேம்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க, எஸ்பெஷலி அந்த சிஎஸ்கே அகேன்ஸ்ட் கேம். ஆஸ் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு சென்னையில் வந்து ஒரு 211 சேஸ் பண்ண மார்க்கஸ் ஸ்டைன்ஸ் ஒரு பிரில்லியன்ட் 100, அதெல்லாம் வந்து சத்தியமாக ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருந்தே மறக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் இயர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலை. ஸோ அதான் வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருந்துச்சு அவங்க டீம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீம்ஸில். ஒரு பிஃபோர் த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் கேஎல் ராகுல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. சில பேர் ஷாக் இல்லாமல், ஏன்னா ஆல்ரெடி கேஎல் ராகுலுக்கும் அந்த டீம் ஓனர் சைடுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஷ் இருந்துச்சுங்க மாதிரிலாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மார்க்கஸ் ஸ்டானிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவிண்டன் டிகாக், இந்த மாதிரி பிக் நேம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் வேக்கப் பண்ணுற மாதிரி இந்த டீம் இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு சைடாகவே தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க ஒரு 27 crores. ஐ திங்க் ஒரு இந்தியனா ஒரு ஹையஸ்ட் ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷனில் போனது ரிஷப் பண்ட் 27 crores எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடன் மார்க்ரம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் அதையும் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேயும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை. லைக் ரீசெண்டாக முடிஞ்ச SA20 பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 மேட்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஐடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி மார்க்ரம் எடுத்துருக்காங்க. அப்புறம் மிச்சல் மார்ஷ், ஜிடி கார்டு, டேவிட் மில்லர், இவங்கெல்லாம் ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்குது. இப்போது எப்படி நான் எஸ்ஆர்ஹெச் சொன்னேன் அதே மாதிரி என்ன சொல்லுவது ஒரு பவர் ஹிட்டிங் ஒரு பேட்டிங் ஆர்டராக இருக்குது எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஒரு ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கடப்பாறை சைடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி வந்து இந்த சீசனில் வருமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலிங் சைடில் போய் ரவி பிஷ்னாய், சித்தார்த் மணிவாரன் மறுபடியும் பேக் பண்ணியிருக்காங்க. லைக் ஷமார் ஜோசப் அந்த வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் பவுலர், அவர் மறுபடியும் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்எஸ்ஜியும் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் ரிஷப் பண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட் எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவார் ஃபார் எல்எஸ்ஜிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டிசியில் நல்லாவே தான் பண்ணார். பட் என்ன பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஸோ அவரை டிசி ரிலீஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு வந்திருக்காரு. ஸோ எல்எஸ்ஜியோட அவரோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஒரு ஃபோர்த்கமிங் சீசனில் தான் நமக்கு தெரியும். ஸோ கைஸ், எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி டீம்ஸ் தான் இருக்கும். மேபி எல்எஸ்ஜி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சைடாகவே தான் எடுத்திருக்காங்க இந்த ஒரு சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 2 டீம்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you guys.